காலையில் எந்த நேரத்தில் கடந்தோன்னு தெரியல. ஒரு ஈக்காக்கா கூட வரமாட்டேன். இதில் நாளைக்கு கிறிஸ்மஸ் வேறு, செலவுக்கு என்ன செய்யவோ தெரியலையே. நாளைக்கு கிறிஸ்மஸ், இன்னைக்கு டேவிட் அண்ணன் கடைக்கு போகிறோம். அவர் கொடுக்க மூட்டையா கெட்டுடும். அன்னை கடையை திறந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சாப்ல. இப்போ மட்டும் சரியா இருக்கும். இன்னைக்கு ஒரு குடி. அண்ணே, டேவிட் அண்ணே, டேவிட் அண்ணே, ஹாப்பி கிறிஸ்மஸ்ண்ணே. ஏண்ணே, நாளைக்கு தான் கிறிஸ்மஸ், இன்னைக்கே சொல்லிட்டு இருக்க? ஏன் நாளைக்கு தானே, இதெல்லாம் அட்வான்ஸ் சொல்லி வைக்க. தம்பியை நீங்க மறந்துடப்படாதா? போன வருஷம் மாதிரியே கேக்கு பிரியாணி மேற்படி அவ்வளவுதான். ஏண்டா போன வருஷம் நீ கேக் கேட்டுன்னு உன்னை கேக் வாங்க வர சொன்னா நீ ஊரையே கூப்பிட்டு வந்து எனக்கு கடங்காரனை கூட்டு பத்தாதுன்னு இந்த வருஷமும் கேக் கேட்டு வந்திருக்க. ஒழுங்கா போறியா இல்ல கையில என்ன இருக்கு? அவ்வளவுதான். அப்ப கேக்கு தர மாட்டீங்க? தரமாட்டேன். ஒரு பீஸு மாட்டேன். ஒரு துண்டு ரெண்டும் ஒண்ணுதான்டா. கிளம்பு. போண்ட எப்படி கேட்கவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. ஹலோ மக்களே, நாளைக்கு கிறிஸ்மஸை முன்னிட்டு உங்களுக்காக ஒரு சூப்பர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். நம்ம கீழே போற டேவிட் அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா கிறிஸ்மஸை முன்னிட்டு மொதல் 200 பேருக்கு கேக்கும் பிரியாணியும் ஃப்ரீ ஃப்ரீ. சந்தோஷமா வாங்க, ஜம்முன்னு சாப்பிட்டு போங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். டேவிட் அண்ணே கேக்கு தரமாட்டேன்னு சொன்ன அவனை நீ செத்த. அப்லோடு. நம்ம கீழே போற டேவிட் அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா கிறிஸ்மஸை முன்னிட்டு மொதல் 200 பேருக்கு. மச்சி, நம்ம அண்ணன் கடையில ஆஃபர் போட்டிருக்காங்க. போலாமா? போலாமே. போலாம். நேராஜி கடையை வர திறக்கணும். ஏவனா இந்த கடை தானே? இந்த கடை தான். அப்படியே இன்னும் கடை திறக்க மாதிரி இருக்காப்லாண்ணே. தெரியலையா? இல்ல, இன்னைக்கு நம்ம கடையில் இவ்வளவு கூட்டமா இருக்கு. இன்னைக்கு கலெக்ஷன் அள்ளி வேண்டிதான். தம்பிகளா, நான் டைம் என்ன ஆகுது? கடை திறக்க நேரமா இது. கடை திறந்துச்சுனால ஒத்துன்னு வர மாட்டிய. பூட்டின கடவுள வரிசைட்டு நீங்களப்பா. என்ன எது வீட்டுல விசேஷமா? பிரியாணி ஸ்வீட் எதுவும் வேணுமா? மறந்துட்டீங்களா? இன்னைக்கு தானே கிறிஸ்மஸ். அப்புறம் இதெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆஃபரா? நான் எந்த ஆஃபரா போட்டேன்? விளாடாதீங்க. இன்ஸ்டால உங்க வீடியோ தானே ட்ரெண்டிங். தான் பாருங்க. இது பாத்தீங்களா? நீங்க தான் ஆஃபர் போட்டிருக்கீங்க. தம்பி, நான் எந்த ஆஃபரும் போடல. அதனால வண்டிகளப்பா ஓசில பிரியாணி போடுறாங்கட்டு பாடா. ஏயா இன்ஸ்டால ஆஃபர்னு போட்டு ஊரை ஏமாத்தலாமா? எங்களை ஓசில வர சொல்றியா? உன்னை எல்லாம் இனிமே நீ வாழ்க்கையில ஆஃபர்னு ஒண்ணு போடக்கூடாது. ஏண்டா அவன் வீடியோ போட்டுருக்கு, நான் என்னடா பண்ணுவேன்? அண்ணே, டேவிட் அண்ணே, டேவிட் அண்ணே, கிறிஸ்துமஸுக்கு பிரியாணி எப்படி இருந்துச்சு? நான் அமுச்சு விட்டதுதான். அடுத்த வருஷமும் வருவேன். நீ பிரியாணி இல்லைன்னு சொல்லி பாரு, நான் தனியா ஒரு பிரியாணி செஞ்சு உனக்கு அனுப்பி விடுவேன். வரட்டா? ஹாப்பி கிறிஸ்மஸ். மக்களே, இந்த வருஷம் கிறிஸ்மஸுக்கு யாரு கேக் கேட்டாலும் கேக்கும் பிரியாணி கொடுத்துருங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ். நமக்கு இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஹாஸ்பிட்டல்